எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2025 வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகிறது, யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பார்க்க போறோம். 2025 புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாசம் 17ஆம் தேதி புதன்கிழமை பிறகுது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி புத ஆதிக்கத்துல புத்திகாரகனோட ஆதிக்கத்துல இந்த வருடம் அப்படிங்கிறது பிறகுது. இப்ப இந்த 2025 என்று சொல்லக்கூடிய வருடத்தை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 2, 2, 5 இந்த எல்லாவற்றையும் கூட்டுகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற எண் 9. இந்த 9ஆம் எண்ணை அடிப்படையாக கொண்டு இந்த வருடம் பிறக்கின்ற காரணத்தினால இந்த வருடம் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமுடைய வருடம் என்று புரிந்து கொள்ளலாம். அப்ப செவ்வாய்னா என்ன, யாருக்கு சாதகமா இருக்கோ, எப்படிப்பட்டவங்களாக எல்லாருக்கும் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வீரதீரமிக்க செயல்பாடுகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதான் உண்மை. பொருளாதார வளர்ச்சி இருக்கும், சுகபோக சௌக்கியங்கள் இருக்கும், திருமண வாய்ப்புகள் கூடேறி வரும், வீடு காய்ச்சலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். இப்படி இந்த விவசாயம் துறைகள் சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த 2025 போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது மிக அருமையாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல் பயிற்சி அந்த வருடத்துல சனி பயிற்சி தான் வருது. மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போறாரு. இதோட குரு பகவான் ரிஷபராசியில இருந்துட்டு மே 14ஆம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போறாரு. சர்ப்ப கிரகங்களான ராஜகேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இதுல விஷப்பாம்பா இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மே 18 மாறுது. அதே நாள்ல விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு மாறப்போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இதோட பார்வை, இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது 2025 புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா 2025 அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் இருக்கு. ரொம்ப பொறுமையாக போக வேண்டிய மாற்றங்கள் நிறைய இருக்கு. கடந்த காலகட்டத்துல நீங்க பட்ட அனுபவங்களே உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. சுமந்து தோள்பட்ட கழுத்தெல்லாம் வலிக்குது சார், இனிமே சுமக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தீங்க. தொட்ட தொழிலெல்லாம் நெட்டமா போச்சு, எடுத்த காரியங்கள் எல்லாம் முரண்பட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தது. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்த ஒரு சுமூகமான பாதையை கடைபிடிப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் மற்றவர்களால் வழங்கப்படுவதற்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காலகட்டத்தை இந்த 2025 நீங்க பார்க்கும்படியாக இருக்கும். இந்த படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க எல்லாம் ரொம்ப தடுமாறி போயிட்டே போன வருஷத்துல. இந்த 2023-24ஆம் ஆண்டு என்பது நீங்கள் செய்த அத்தனை காரியங்களிலும் தோல்விகளும் தொடர் தோல்விகளும் அவமானங்களும் ஒரு மாதிரியே சகிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வாழ்ந்துமே அப்படிங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் போய் இப்ப இந்த 2025 என்ன இருந்தாலும் நான் எதிர்த்து நிற்பன்ல, எங்களுக்கு தெரியும்ல, என்ன இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, இப்படி என்று புரிந்து கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஏற்றதொரு ஆண்டாக என்ன கிடைச்சாலும் செய்யுங்க, என்ன தொழில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உழைப்பதற்கு களம் கிடைத்தால் உருண்டு ஓடுங்க. சோம்பேறியா இருக்காதீங்க, சோம்பலாக இருந்து வாழாதீங்க. வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிறத உழைச்சியும் முன்னுக்கு போய் அதுக்கப்புறம் அனுபவிங்க. இப்படிப்பட்ட திங்கிங் எல்லாம் நான் சொல்லலைங்க, உங்களுக்கு இப்ப தோணும். நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறோம், எதையெல்லாம் செய்யாம விட்டுருக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு இப்ப பரிபூரணமா உணர்ச்சியாகவே தோணும். அதுவும் சொந்த தொழில் செய்து மிகப்பெரிய கடன் பட்டவர்கள், மிகப்பெரிய அவமானப்பட்டவர்கள், சட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் முட்டி மோதி போய் சிக்கிக்கிட்டவங்க, இவங்க எல்லாத்துக்குமே 2025 யாரோ ஒரு பெரிய மனுஷனோட உதவி, யாரோ ஒருத்தர் நல்லது செஞ்சு கொடுத்தாங்க, ஏதோ இயல்பாகவே நான் கும்பிட்ட தெய்வம் குறுக்க வந்து ஏதோ நல்லதை பண்ணி கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட நிகழ்வுகளிலே நீங்கள் கண்டிப்பாக தொழில் ரீதியாக ஒரு படி முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப ஆற்றலோடு நடக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப சோம்பேறியா ரொம்ப ஒரு மாதிரியா இப்படி எல்லாம் இருக்கிறத முதல்ல கையை கழுவி வெளியில வாங்க. இன்னும் சொல்ல போனா வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய விதண்டாவாதங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழல்கள் இந்த வருஷத்துல ஏற்படும்.
இதற்கு காரணம் பிள்ளைகளே ஒரு காரணமாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகள் ஒரு காரணமாக இருக்கும். இல்ல பிள்ளைய கொண்டு காலேஜில் சேர்க்கணும், பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும், நான் தான் கொண்டு விடணும், நீ தான் கொண்டு விடணும். இப்படிப்பட்ட ஏதோ ஒரு தக்க தருணங்களிலே கண்டிப்பாக நீங்கள் இருவரும் உன்னுடன் உட்கார்ந்து பேசுவதற்கு தேவைப்படுகின்ற அந்த இணக்கமான சாக்கு போக்கெல்லாம் இப்ப வரக்கூடிய காலமாக இந்த 2025 இருக்கும். இதுல ஒரு பக்கம் 7 சனி. இந்த 7 சனி என்று சொல்லக்கூடியது ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்ப முன்பக்கத்துக்கு போகிறார். அப்ப முன்பக்கத்துக்கு போகிற போது அவர் அங்கிருந்து உண்டு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அது 3ஆம் இடம் என்பது நடுவில் சிக்கிறதுனால உங்களை விட வயதில் குறைந்தவர்களின் மூலமாக ஏதேனும் அவமானங்கள் ஏற்பட்டால் அதை நீங்க தொடர்ச்சி போட்டுட்டு பேசாம விலகி போயிருந்த தப்பேதும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 7 சனி என்பது உண்மை. அப்ப இந்த 7 சனி 2வது சுற்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்குமானால் நீங்கள் பட்ட கஷ்டம் முழுவதும் முடிஞ்சு போச்சுங்கிறதான் உண்மை. இனிமேல் வருகின்ற அடுத்த 2 ஆண்டுகால பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்காது. மிகப்பெரிய சிக்கல் பொருளாதார சிக்கல் அவங்களை சொல்லி விட்டுடாது, பயப்பட வேண்டாம். இதுல 4ஆம் இடத்துல போய் குரு பகவான் வீச்சிருக்கிறார். இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பொறுத்தளவு அவர் அங்கிருந்து புறப்பட்டு மே மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டில் 5ஆம் இடத்திற்கு செல்லுவார். அப்ப மே மாசம் அந்த 14ஆம் தேதிக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் உயர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அவர் அங்கிருந்து கொண்டும் ராசியின் 11ஆம் இடத்தை பார்ப்பார். விட்டு போன பணத்தை வரவு வைப்பதும் கிடைக்க வேண்டியதை நாம் வாங்கி வைப்பதும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பெற்றுக் கொள்வது, வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் இவரை ஆட்சி மகிழ்வது, ஒரு வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணணும், ஒரு வீர பால் சாச்சணும், இல்ல வீட்டை வித்து புது வீடு வாங்கணும், இப்படி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற அனைத்துக்குமே இந்த வியாழ கிரகத்தின் இடமாற்றம் என்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பயப்படவே வேண்டாம். உங்கள் ராசியையும் அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய சொந்த திறமைகளை புரிந்து கொள்ளுகின்ற, நீங்கள் என்ன தப்பு பண்ணனா ஏன் இப்படி நடந்தது என்று உணர்ந்து மாற்றிக்கொள்ள தேவைப்படுகின்ற இப்படிப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டு உங்களுக்குள் ஒரு சுய பரிசோதனை நடக்கின்ற வருடமாக இந்த 2025 நீங்கள் இந்த குருவின் அருளால் பார்க்கக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனாலயங்களுக்கு சென்று வாருங்கள். பிள்ளையார நல்லா கும்பிடுங்க. இந்த 2025 பூமி லாபங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு எல்லாம் கூட இந்த 2025ஆம் ஆண்டு என்று சொல்லக்கூடியது சற்று அதிகப்படியான லாபங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும். வருடத்தின் பிறப்பு என்பதே செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகின்றார். ஆனால் இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பலம் பெற்றிருந்தாலும் ஸ்தான பலத்தோடு வலுப்பெற்ற காரணத்தால் பூமி லாபம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு உண்டு. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு நிலத்துல ஒரு பிரச்சனை, போர் போட்ட தண்ணி வரல, விவசாயம் பண்ண கட்டுப்படி ஆகல, 6 மாறு வழக்கலான நிக்க மாட்டேங்குது, இப்படிப்பட்ட தடுமாற்றங்களை சந்தித்திருந்த அத்தனை பேர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் நிகழும். நிச்சயமாக உங்க உழைப்பு உங்களுக்கு வீண் போக வாய்ப்புகளே இல்லை. ராகு பகவான் ராசியில் வந்து அமர போகின்றார். 7ஆம் இடத்திலே கேது போய் உட்கார போகிறாரு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களின் அந்த ஆடை அணிகளை நகை சம்பந்தப்பட்ட திருடு போகாம பார்த்துக்கோங்க. உடல் நலத்துல கோளாறு குற்றம் எல்லாம் பார்த்துக்கோங்க. சண்டை போடாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷனல் ஆகாதீங்க. இது எல்லாத்தையுமே இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம். குறிப்பா உங்களுடைய தாய்மார்களுக்கு கொஞ்சம் உடல்நல பிணிப்பேடைகள், பெற்றோர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழல், இவைகள் எல்லாம் கூட இந்த 2025 அறிவுறுத்தப்படுகின்ற ஆண்டாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்படி பல கோணங்களில் இந்த வருடத்தின் கிரக சஞ்சாரங்களை கவனிக்கின்ற போது இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 2024ஆம் ஆண்டில் இருந்ததை விட 25ஆம் ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் இன்னும் சற்று தள்ளிட்டு போகணும் அப்படிங்கிறது உங்க கூட தொடர்ந்து வரும். பார்ப்போம் நேயர்களே. இதுதான் வாழ்க்கை. புரிந்து கொண்டு செயலாக்குங்கள்.